உங்களை வந்து சேர்த்து எல்லாம் செய்யறேன்னு சொன்ன டிஎஸ்பி தான் இப்ப வந்து என்ன இடுப்பு பிடிச்சு இழுத்தது. மிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன், நீங்களும் உங்க சகாக்களும் தொடர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்த ஒருத்தர வேற இறக்கி விட்டுருக்கீங்க. அவர் பேச்சை இதுல போடுறேன் பாருங்க. இந்த ஒருத்தன் இந்த ஜோசப் தேர்ந்தெடுத்து முக்கிய ஒரு மூதேவி அடே எங்க அப்பா விஜய் திரிஷா கிருத்திகான்னு ஒருத்தி இருக்கான், சரியான ஒரு அமைச்சர். இங்கிலீஷ்ல பேசிட்டானா அடே வாயே அப்பா, வெள்ளக்காரன் தற்கொலை பண்ணிடுவான். வெள்ளக்காரன் இங்கிலாந்துக்காரன் தற்கொலை பண்ணிடுவான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. மேடை ஏறி நின்னு அசிங்க அசிங்கமா பேசுறது மட்டும்தான் காரணமே. வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசிருக்காரு கீதா ஜீவன். நீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஆண்டி? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பேசிருக்காரு? நீங்க எகத்தாளமா மைக்க பிடிச்சுக்கிட்டு வாய் தவறி வந்துச்சாமே. வாய் தவறி நான் பேசினா சும்மா விட்டுருவீங்களா? களத்தூர் கண்ணம்மா மாதிரி குளத்தூர் கண்ணப்பா இருக்காருல்ல, அவரை நான் பேசினா சும்மா தான் விட்டுருவீங்களா? சொல்லுங்க. வாய் தவறி எப்படிங்க வரும்? வாய் தவறி வந்துச்சுன்னா கை தவறி விடும் சொல்லி குத்தம் இல்ல. உங்க தலைமையே பேச சொல்லி உங்களுக்கு உங்க சகாக்களுக்கும் இது தவிர இன்னொரு கட்சி ஒண்ணு, அந்த கட்சியே தான் என்ன நாட்டம் எடுத்து நாசமா போய்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் இல்ல. காசு கொடுத்தா எங்க வேணா போய் நின்னு பேசுவாங்க. அந்த கட்சிக்கு கொடுத்து இப்ப அந்த கட்சியும் ஒரு வரமுறை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் பொறுமையா விடும். வெயிட் பண்ணி பாருங்க.